வணக்கம். இது உங்கள் தமிழ் தென்றல். பற்களில் இருக்க மஞ்சள் கரையை நீக்கி பற்களை எப்படி வெண்மையாக்குறதுன்றதை பற்றி 3 அற்புத டிப்ஸுகளை இப்போ பார்க்க போகிறோம். பற்கள் சில பேருக்கு மஞ்சளாக மாறி இருக்கும். இது வெளியில் அவங்க சிரிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி மஞ்சள் பற்கள் வர காரணம் அவங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிக்கிறதுனாலையும் புகைப்பழக்கம் காஃபி டீ அதிகமாக எடுத்துக்கிறதுனால இந்த மாதிரி மஞ்சள் பற்கள் வருது. இதை ஈஸியான ரெமெடி மூலமாக எப்படி சரி பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். முதல் ரெமெடி ஆயில் புல்லிங். ஆயில் புல்லிங் நம்ம முன்னோர்கள் கையாண்ட மருத்துவம் தான் இது ஒரு கண்கண்ட மருந்து. இது பற்களை வெண்மையாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க எல்லா வியாதியும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புத வழி இது. இதை டெய்லி பல்லு துலக்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயும் இல்லை தேங்காய் எண்ணெயும் நம்ம வாயில் விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயில் புல்லிங் பண்ணணும். அதாவது வாயில் கொப்பளிக்கணும். கொப்பளிச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து துப்பிடணும். அந்த எண்ணெய் குழப்பெல்லாம் போய் ஒரு ஒயிட்டாக மாறிடும் எண்ணெய். அந்த அளவுக்கு அதை துப்பிடணும். அப்போ நம்ம வாயில் இருக்கிற கெட்ட கிருமிகளும் கெட்ட அழுக்குகளும் வெளியேறிடும். இதனால் பற்கள் வெண்மையாகும். இதை டெய்லி பண்ணலாம். இது உடலுக்கும் நல்லது. பிளட் ப்ரெஷரை குறைக்கும். உடம்புல இருக்க எல்லா வியாதிக்குமே சரி செய்யக்கூடிய தன்மை நிறைஞ்சது. ரெண்டாவதாக பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1/2 ஸ்பூன் ரெண்டையும் கலந்து நம்ம பற்களில் லேசாக தடவிடணும். இது ஈறுகளில் படாத மாதிரி தடவணும். அதுக்கப்புறம் நம்ம டூத் பேஸ்ட்டு போட்டு பல்ல தேய்ச்சோன்னா பற்கள் நல்லா வெண்மையாக மாறி இருக்கும். 3வது வழியாக பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூனு, சமையல் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, தூள் உப்பு 1/2 ஸ்பூன். இதை 3ஐயும் நல்லா கலந்துட்டு பற்கள் மேலே தேய்ச்சிடணும். பற்கள் தேய்ச்சிட்டு 2 நிமிஷம் கழித்து சாதாரண டூத் பேஸ்ட்டு போட்டு ப்ரஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் பற்கள் நல்லா வெண்மையாக மாறி இருக்கும். இந்த 2 பேக்கிங் சோடா டிப்ஸையும் டெய்லியெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். இது பற்கள் நல்லா வெண்மையாக்கும். இந்த ஆயில் புல்லிங் டிப்ஸை மட்டும் டெய்லி யூஸ் பண்ணலாம். இது எந்த வித சைடு எஃபெக்டும் பண்ணாது. இது மாதிரி பல பயனுள்ள தகவலுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.